إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இரண்டு சகோதரர்களுடைய பேச்சுகளை தொடர்ந்து ஷிர்கினுடைய மைய கருத்து, அந்த மைய கருத்தின் அடிப்படையில் பல்வகை தலைப்பின் கீழ் இங்கு உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த இந்த தலைப்பாக என்ன தலைப்பு என்று சொன்னால், இணை வைப்புடைய வகைகள், ஷிர்கினுடைய வகைகள். இன்னைக்கு சமுதாயத்துல அல்லாவை வணங்குவது மட்டுமல்லாமல் ஒரு தர்காவுக்கு போனா மட்டும்தான் ஷிர்கு செஞ்சுட்டான் மனுஷன், அவ்வளவுதான் ஷிர்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தவறு. தௌஹீதுக்கு ஆப்போசிட் ஷிர்கு. தௌஹீது தனி, ஷிர்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட், எதிர்ப்பதம். அதுக்கு எப்படி இறைவனை பற்றிய அறிவு ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணுக்கும் அவசியமோ, ஷிர்க பற்றிய விஷயத்தை மக்கள் படிக்க தவறி விட்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஷிர்குடைய வளர்ச்சி அதிகமா இருக்குது. அந்த அடிப்படையில தான் இணை வைக்கக்கூடிய, அந்த இணை வைக்கக்கூடிய வகைகள் என்னென்ன வகைகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் இல்லை, இது அதிகமாக பெண்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெண்கள் தான் இந்த இணை வைக்கக்கூடிய காரியங்கள்ல அதிகமாக அவர்களுக்கு அந்த கல்வி ஞானம் இல்லாததின் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஷிர்குகளை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு தர்காக்களை பார்த்தாலும் ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த இல்மு இல்லை, வேற ஒண்ணுமே கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இணை வைப்புடைய வகைகளை பொறுத்தளவு ஒரு 3 வகையான இணை வைப்பு ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷிர்குல் அக்பர்ன்னு சொல்லுவாங்க, பெரிய இணை வைப்புன்னு சொல்லுவாங்க. ஷிர்குல் அக்பர்ன்னு சொல்லுவாங்க, பெரிய இணை வைப்பு. இந்த பெரிய இணை வைப்புல, இந்த ஷிர்குல் அக்பருக்குள்ள யாரு நுழைஞ்சிட்டாங்களோ, ஒண்ணு மரணத்திற்கு முன்னாடி தௌபா செஞ்சு திருந்திட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில சொர்க்கத்துக்கு சென்றலாம். இதனுடைய விபரீதங்களை தெரியாம, பெரிய ஷிர்கினுடைய விபரீதங்களை தெரியாம அதிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தா அது காஃபிர் ஆயிரும் கண்டிப்பா. மரணித்து இதே நிலையில இதே கொள்கையில மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் நரகம்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷிர்குல் அக்பர் என்று வரும் பொழுது 3 விஷயங்க, 3 ரொம்ப முக்கியமான விஷயம். இது முதலாவது என்னவென்று சொன்னீங்கன்னால் ஷிர்க் ஃபிர் ருபூபிய்யா என்று சொல்வார்கள். ஷிர்க் ஃபிர் ருபூபிய்யா சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ருபூபிய்யானா என்ன? சும்மா ஒரு சிலையை செஞ்சு ஒரு தர்கால போய் கையேந்திர, அது அப்படி மட்டும் கிடையாது. அல்லாஹ் தான் படைப்பாளன், உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தான் நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு கொடுக்கிறான். அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் மரணிக்க செய்யறான். இது படைப்பாளனுக்குரிய ஒரு முக்கியமான அம்சம். உயிர் கொடுக்கக்கூடிய விஷயம், மரணிக்கக்கூடிய விஷயம் வேற யாராலையும் பண்ண முடியாது. இந்த விஷயங்கள்ல நீங்க அல்லாஹ்வை நம்பாம இத ஒரு மனிதருக்கு இந்த பவர் இருக்கு நம்புறீங்க. நீங்க எனக்கு வாழ்வாதாரத்தை இவர் கொடுத்துட்டு வர்றாரு, இவர் உயிர் கொடுத்துருவாரு, எனக்கு இவர் என்னை மரணிக்க செய்வாரு, இவர் என்னை படைத்து விடுவார் என்று அல்லாஹ் செய்ய வேண்டிய, அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த காரியங்களை ஒரு மனிதர் செய்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை இந்த மனிதர்கிட்ட நீங்க நம்புறீங்க, இப்படிலாம் செய்வார் என்று. இப்படி நம்புனீங்கன்னா இது பெரிய ஷிர்க், இது பெரிய இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய பெரிய இணை வைப்பு. அதுக்கு பேர் தான் ஷிர்க் அல் ருபூபிய்யான்னு சொல்றாங்க. இது ஒரு விஷயம் சகோதரர்களே. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஷிர்க் ஃபில் உலுஹியான்னு சொல்லுவாங்க. உல்ஹியாங்கிறது அது வேற, அது இந்த குர்பானி கொடுக்குன்னு சொல்லுவாங்களா, அது வேற. இது உலுஹியாமாங்க, ஷிர்க் ஃபில் உலுஹியா. இது என்ன உலுஹியானா என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல இணை வைக்கிறது. ஒரு நேர்ச்சை செய்யறீங்க, ஒரு பலி இடுறீங்க, ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்குறீங்க, ஒரு மாடை குர்பானி கொடுக்குறீங்க, அல்லது அல்லாஹ்வின் பேர்ல சத்தியம் செய்றீங்க.
அல்லாவின் மீதா சத்தியம் செய்யணும், வேற யாரு மேலேயும் சத்தியம் செய்யக்கூடாது. ஒரு அறுத்து பலியிடுறீங்க, நேர்ச்சை செய்றீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே யாருக்காக செய்யணும்? அல்லாஹ்வுக்காக செய்யணும். இது அப்படியே ஆப்போசிட்டா ஒரு நல்லடியாருக்காக, ஒரு நபிக்காக, ஒரு சாலியான மனிதருக்காக, ஒரு அவுலியா என்று நீங்க சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய மனிதருக்காக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இது மாபெரும் ஷிர்க். இதுக்கு பிறகுதான் உலுஹியான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது ஷிர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷிர்க் ஃபில் அஸ்மா வஸ்ஸிஃபாத்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு பெயர்கள் இருக்குங்க, திருநாமங்கள் இருக்கு, அல்லாஹ்வுக்கு பண்புகள் இருக்குது. இந்த பண்புகள் விஷயத்துல, பெயர் விஷயத்துல, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இந்த பண்புகள் சிஃபத்துகளுடைய விஷயத்துல நீங்க மனிதர்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு மாபெரும் ஷிர்க். இந்த மூன்று தாங்க அடிப்படையான விஷயம். ருபூபியா, உலுஹியா அண்டு அஸ்மா வ சிஃபாத். சகோதரர் சொன்னார், ஒரு ஹதீஸை சொன்னார். ஸைத் இப்னு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில 846 ஹதீஸ். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு செய்தியை அறிவித்தான் எனக்கு. என்னன்னு தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஒரு மழை காலத்துல ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க, மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பயான் பண்ணும்போது சஹாபாக்களை பத்தி கேட்கறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தி அறிவிச்சான், என்ன செய்தி தெரியுமான்னு கேட்கறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே அறிவார்கள் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னானா, இந்த உலகத்தில என்னை நம்பக்கூடியவர்களும் என்னை நிராகரிக்கக்கூடியவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அப்படிதான் இருப்பாங்க. வேற 1008 பிரிவு இருக்கலாம், லட்சக்கணக்கில் பிரிவு இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. ஒன்னு நம்புறவன், ஒன்னு நம்பாதவன். அப்ப இப்படி ரெண்டு கேட்டகரி உலகத்தில் இருக்கும் பொழுது, இந்த மழை பெய்யுது பார்த்தீங்களா, இந்த மழை பெய்கிறது எதனால் பெய்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்றானா, என்னை மறுத்து இந்த நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டு மழை பொழிகிறது என்று யார் நம்புகிறார்களோ அவன் என்னை மறுத்துட்டான், அந்த அடியான் என்னை மறுத்துட்டான். யார் என் தயவால், என்னுடைய கருணையால் மழை பொழிகின்றது அப்படின்னு யாரு நம்புகின்றார்களோ அவர்கள் என்னை மறுத்து நட்சத்திரத்தை நம்புறாங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத் என்று வரும் பொழுது மழையை கொடுப்பவன் அல்லாஹ். இன்னைக்கு சர்வ சாதாரணமா நம்மளே பாத்தீங்கன்னா, சித்திரை மாசம் ஆச்சா வெயில் அடிக்குதுமோ, அந்த மாசம் ஆச்சா மழை பெய்யுதான்னு கேட்கிறோம், மேகத்தை பாக்குறோம், மழை வர்ற மாதிரி இருக்குது, வந்தாலும் வரலாம், வராம இருக்கலாம். இந்த எண்ணமே இருக்கக்கூடாது முஸ்லிம்கள்ட்ட. அல்லாஹ் நாடினால் மழை பெய்யும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கருமேகமா திரண்டு இருக்கும், மேல வாப்பான், மழை வராது, நிராசை அடைஞ்சிருவான் மனுஷன். என்னடா மேகம் அப்படி இருந்தது, மழையே காணோம் அப்படிம்பாங்க. ஒண்ணுமே இருக்கா, திடீர்னு மழை பெய்யும். அப்போ இந்த விஷயம் என்று வரும்பொழுது அல்லாஹ்வுடைய சிஃபத் இதாங்க, இதான் அல்லாஹ்வுடைய பண்புங்கிறது. இதான் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா தான் இது நடக்கும். இன்னைக்கு தூய கலிமா என்ன தெரியுமாங்க? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இதாங்க கலிமா. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அதுலயும் கலிமாவை ஃபேஷன் ஆக்கிட்டாங்க, டிசைன் ஆக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட கலிமாவா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்லுகிறேன், வ அஷ்ஹது, மேலும் நான் சாட்சி சொல்லுகிறேன், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, வணக்கத்திற்குரியவன். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை தூதரா இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியே கலிமா சுருங்கிருச்சு. இந்த கலிமா எப்படி ஆகி போச்சுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சுருங்கிருச்சு. இன்னும் சுருங்கிருச்சு மேலும். எப்படி? பள்ளிவாசல்ல பார்த்திருப்பீங்க, இங்கிட்ட அல்லாஹ்னு ஒரு அரபிக் வேர்டு, அங்கிட்டு முகம்மதுன்னு ஒரு அரபிக் வேர்டு. இதான் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அடிப்படையில வைத்திருக்கிறார் என்று தெரியல சகோதரர்களே. அப்ப இந்த மூன்று அடிப்படையான ஷிர்குல் அக்பர் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷிர்கு இஹ்திகாத்தின்னு சொல்லுவாங்க. கொள்கையில ஏற்படக்கூடிய குழப்பங்கள், கொள்கையில் ஏற்படக்கூடிய இணை வைப்பு காரியங்கள் தான் இந்த ஷிர்குல் அக்பர் சொல்ல விஷயம். இந்த மூன்று ஷிர்கான காரியங்கள். கண்ணியத்திற்குரிய சார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை மட்டும் சொல்லி காட்டல, இந்த மாதிரி ஷிர்கு மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயமான ஷிர்குகள் இருக்குது. என்னென்ன அப்படி ஷிர்குன்னு பாத்தீங்கன்னா,
மார்க்க அறிஞர்கள் நம்மளுக்கு வந்து கேட்டகரிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, எப்படிப்பட்ட ஷிர்க்குகள்லாம் இந்த சமுதாயத்துல இருந்து இருக்குன்னு சொல்லி. ருபூபியால என்ன ஷிர்க்கு வந்து வருது? படைத்தல், அல்லாஹ் தான் படைக்கிறான், அல்லாஹ் தான் காக்கிறான், வாழ்வாதாரத்தை தரான், உயிர் கொடுக்கறான், மரணிக்க செய்யறான். இதான் அல்லாஹ்வுடைய சிஃபத், மாபெரும் படைப்பாளன். அப்போ இதுல நீங்க ஷிர்க்க கொண்டு வந்தீங்கன்னா, இதுல நீங்க வந்து உங்களுடைய எண்ணங்கள் தவறாக இருந்தது என்று சொன்னால் அது வந்து மாபெரும் ஷிர்க்குல போய் சேர்ந்துரும். எப்படி வந்து மற்ற சமுதாயங்கள்ல, கிறிஸ்துவ சமுதாயம், மாற்று மதத்துகள ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு கடவுளை வந்து வச்சிருக்கிறாங்க. வானம் ஒரு கடவுள், பூமி ஒரு கடவுள், வாயு பகவான், வர்ண பகவான், மலை பகவான் சொல்லி பல கடவுளை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வு இருக்கக்கூடிய அந்த பண்புகள் விஷயத்துல நீங்க மனிதர்களுக்கோ வேற நல்லடியார்களுக்கோ நீங்க பொருந்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது மாபெரும் அநீதி. அதான் அல்லாஹ் சொல்றான், ஷிர்க் என்பது ஒரு மாபெரும் அநீதி. அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க் செய்யக்கூடிய மாபெரும் அநீதி என்று சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்துல ஒரு 4 நடைமுறைகள் அறியாமை கால வழக்கங்களாக மக்கள் அவற்றை கைவிடவே மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. 4 விஷயம். ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, குலப்பெருமை அடிக்கிறது. நான் உயர்ந்த குலம், நீ தாழ்ந்த குலம் சொல்லி குலப்பெருமை அடிக்கிறது. 2வது விஷயம் என்று சொன்னால் பரம்பரையை குறை கூறுவது. ஏன் பரம்பரை பெருசு, ஓம் பரம்பரை நல்ல பரம்பரை இல்ல, இப்படி பரம்பரையை குத்தி காட்டி பேசுவது. அதே போல பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களால் மழை பெய்யும் என்று சொல்லுவது. 4வது விஷயம் என்ன சொன்னீங்கன்னா ஒப்பாரி வைத்து அழுவது. இதெல்லாம் என்னன்னா ஜாகிலியா காலத்துடைய செயல்முறைகள், ஜாகிலியா காலத்துல மக்கள் செய்த செயல்முறைகள். இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் மக்கள் வந்து கைவிடவே மாட்டார்கள். இது நடக்குதா இல்லையா? இன்னைக்கு ஒரு மவுத்து வீடுன்னு சொன்னா இன்னைக்கு ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, ஒப்பாரி வைக்கக்கூடிய ஆண்கள் கூட இருக்கிறாங்க. இந்த நடைமுறையை கைவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காட்டுகிறார் சகோதரர்களே. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகள்ல வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து எதிர்ப்பதமாக மாறாக நீங்கள் குறைபிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஷிர்க்ல போய் இதே வாழ்ந்து என்று சொன்னோம்னால் மரணிக்கின்ற பொழுது தௌபா செய்யாமல் யார் மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் நரகத்தை சேரக்கூடிய இடமாக அமையும் சகோதரர்களே. அதனாலதான் இந்த ஷிர்க் என்று வரும் பொழுது அடைய வகைகளை இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 வகையான ஷிர்க்குகள் சகோதரர்களே. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மறைவான விஷயம் என்று வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மறைவானவற்றை அறிந்தவன். ரசூலா பார்த்து சொல்றான், ரசூலா நீங்க நபியை நீங்க சொல்லுங்க, மறைவானவற்றை அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் கிடையாது, நான் ஒரு மலக்கு கிடையாது, நான் சாதாரண மனிதன் தான். அல்லாஹ் எதை எனக்கு அறிவித்து தரானோ அந்த வகையை தான் உங்களுக்கு சொல்றேன் என்று. அப்படி சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வ இந்தகு மஃபாதிஹுல் கைபி லா யஹ்லமுஹா இல்லா ஹுவ. மறைவானவற்றை அறிவு அந்த திறவுகோல்கள் வந்து அல்லாஹ்ட்ட தான் இருக்குது, என்னிடம் எது கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த ஷிர்க் என்று வரும் பொழுது, இணை வைப்பு என்று வரும் பொழுது பல்வேறு வடிவங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல போய்கிட்டே இருக்கிறது. எப்படி நம்புறாங்க மக்கள்? நபிமார்கள் மறைவானது அறிவாங்க, நல்லடியார்கள் மறைவான விஷயத்தை அறிவாங்க. அதே நேரத்துல குறி சொல்லக்கூடிய மனிதர்கள், அல் கஹானத் என்று சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய மனிதர்கள் மறைவானது அறிவார்கள். அன் தஜ்னுஜுமு அத்தன் நுஜிமு கிரக நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தை கணக்கிடுவார்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? எப்படி மறைவான விஷயம் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் மட்டும் அறிந்திருப்பானோ அதை போல யாரு பண்றாங்கன்னு சொல்றாங்க, மனிதர்களுக்கு தெரியும் என்று மக்கள் வந்து நினைத்துக்கொண்டு. அதனாலதான் இன்னைக்கு ராசி பலன்ல மூட நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் திறந்தோம்னா போதும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம சமுதாய மக்களே ஒரு இஸ்லாமிக் காலண்டர் கொடுத்தாலும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன குர்ஆன் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு திராவிட கழகத்துடைய காலண்டர் பார்த்தாலும் அதில் போட்டிருப்பான், நல்ல நேரம் கெட்ட நேரம் எலுமே போட்டிருப்பான், குறிப்புன்னு போட்டிருப்பான். ஒவ்வொரு நாளும் நீங்க டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா நேரமும் நல்ல நேரமே போட்டிருப்பான். திராவிடர் கழக காலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த காலண்டர்ல 24 மணி நேரம் நல்ல நேரம் தான். ஒரு இறைவனை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கூட அந்த அறிவு இருக்கு, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்றான். ஆனா முஸ்லிம் சமுதாயத்துல பார்த்தோன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமாக பத்திரிகை அடிக்கக்கூடிய விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா முபாரக்கான வேலைன்னு போடுறாங்க. 10 to 12 முபாரக்கான வேலை. அது என்ன முபாரக்கான வேலைன்னு தெரியல. அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள்? அடுத்த மாசம் நிக்கா வைக்கிறாங்க, 2 மாசம் கழிச்சு நிக்கா வைக்கிறாங்க. 10 to 12 ஷவ்வால் மாசத்துல இத்தனாம் பிறையில 10 to 12 எப்படி முபாரக்கான வேலை?
சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய உலமாக்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பத்திரிக்கை அடிச்சோமா, பாத்தியா உதனமா, கல்யாணத்தை முடிச்சோமா வந்துகிட்டே இருக்கும். அப்ப இப்படி சின்ன சின்ன விஷயத்துல நீங்க வந்து ஒரு செயல்பாடுகள் இந்த மாதிரி நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஷிர்க்ல போய் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படி விதத்தை ஆரம்பிக்குதோ அது ஷிர்க்ல போய் அப்படியே முடிஞ்சுக்கிட்டு இருக்கு சார் அவர்களே. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதே போல பெரிய இணை வைப்பு, இதான் முக்கியமான ஒரு பெரிய இணை வைப்பு மாதிரி வணக்கத்தில் என்று வரும்போது வணக்கம் செய்யறோம், இபாதத் பண்றோம். இந்த இபாதத்துடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா நீயத்துல கூட இணை வைப்பு வந்துருங்க. நீங்க நீயத்து பண்றீங்களா, நீயத்து பண்றது கூட நீங்க இணை வைப்பு வந்துடும். எந்த ஒரு இபாதத்தா இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு வந்து செய்யணுங்க. ஒரு உள்ளத்துல நீங்க தொழுக போறனா ஒரு உள்ளத்துல நினைச்சுக்கங்க, வாய் விட்டு சொல்லணும் அவசியம் கிடையாது. உள்ளத்துல நினைச்சிட்டீங்களா அது நீயத்தது. ஹஜ்ஜுக்கு போறீங்களா ஒரு உள்ளத்துல நினைக்கிற அது நீயத்தது வந்து. இந்த நீயத்தை வந்து என்ன செய்யணும்னா பிற மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக நாம வணக்கங்களை இபாதத்துகளை செய்தோம் என்று சொன்னால் அது ஷிர்க்ல போய் முடியும். அது என்னத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உள்ளத்துல குஃபர் இருக்கும் ஆனா வெளியில முஸ்லிமா நடிப்பான். முனாபிக்குகளுடைய தொழுகை பத்தி அல்லாஹ் குர்ஆனில சொல்லி காட்டும் போது தொழுகைக்கு தயாராகும் போது அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். உள்ளத்துல குஃபர் இருக்கும் ஆனா வெளியில முஸ்லிமா இருப்பான். இவர்கள் தொழுகையில வந்து சோம்பேறிகளாக இருப்பார்கள், மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில சொல்லி காட்டுகின்றான். இது பிரார்த்தனை, அதாவது வணக்கத்தில் வரக்கூடிய ஒரு ஷிர்க். அதே நேரம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்துல அஞ்சுவதால என்ன ஷிர்க் வரும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கணுங்க. அல்லாஹ்க்கு பயப்படணும், அல்லாஹ்க்கு அடிபணிய வேண்டும், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு முஸ்லீம்கிட்ட. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய விஷயத்தை இது இருக்க வேண்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களிடத்துல அல்லாஹ்வின் அச்சம் எப்படி இருக்கிறதோ அதே போல இயல்பான அச்சம் வந்து மனிதர்கள்ட்ட இருக்கும். சாதாரணமா ஒரு விலங்கை பார்த்தா பயப்படுவான், ஒரு கடுமையான ஆளை பார்த்தா பயப்படுவான். இந்த அச்சம் இருக்க வேணும் மனுஷன்ல. ஏன்னா மூசா நபியை பயந்துருக்காங்க. பிரமுகர்கள் வந்து மூசா நபிகிட்ட சொல்றாங்க, உங்க மூசாவே உங்களை வந்து மனிதர்கள் கொல்ல வருகிறார்கள் சொன்னோன்னே மூசா நபி அவர்கள் பயப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு இயல்பான அச்சம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இணை வைப்பை ஏற்படுத்தக்கூடிய அச்சம் வந்து மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாது. ஒரு சிற்கு வைக்கக்கூடிய அச்சம் வந்து இருக்கக்கூடாது. இந்த மனிதனால எனக்கு ஆபத்து வந்துருது, இந்த மனிதனால எனக்கு இழப்புகள் வந்தது. அதாவது அல்லாஹ் வந்து ஒரு நாட்டத்தை வச்சிருப்பான் நம்மளுக்கு. அல்லாஹ்வுடைய நாட்டத்துடன் தொடர்புடைய விஷயத்தில் நம்ம நம்பிக்கை வைக்காம இந்த மனிதர்களால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருது, இந்த மனிதரால எனக்கு ஏதாவது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருது, இப்படி யார் நினைக்கிறார்களோ இந்த மாதிரியான அச்சம் வந்து என்ன வரக்கூடாது, மனிதர்களிடத்துல வரக்கூடாது. எப்படி இயல்பான அச்சமும் சாதாரண அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அச்சம் இருக்கின்றதோ இந்த மாதிரி அச்சம் இருக்கக்கூடாது என்று ஷிர்க்குடைய விஷயமா வந்து வருகிறார்களே. அதே நேரம் பாத்தீங்கன்னா நேசம் கொள்வதில் இணை வைப்புங்க. அதாவது நேசம் வைக்கிறோம், பிரியம் வைக்கிறோம். எப்பேற்பட்ட நேசம் வைக்கலாம் சொன்னீங்கன்னா கட்டாயமான நேசம்னு ஒரு நேசம் இருக்கு. அல்லாஹ்வை நேசம் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நேசம் கொள்ளணும், இந்த நேசம் கண்டிப்பா இருக்கணும். அதே நேரத்துல பிள்ளைகள் மீது நேசம், மனைவி மீது நேசம், பொருட்கள் மீது நேசம் கொள்றோம், இந்த நேசம் வந்து அனுமதிக்கப்பட்டது. என்னைக்கு இந்த பொருட்கள் மீது, மனைவி மீது, மக்கள் மீது, குழந்தைகள் மீது நேசம் அல்லாஹ்வுக்கு மீது உள்ள நேசத்தை விட கூடுதலா இருந்தோ அது எங்க போயிடும், வழி தவறிய ஒரு ஷிர்க்குக்கு வந்து போயிடுவோம். அப்ப இந்த நேசம் இருப்பதே போல இணை வைப்பை ஏற்படுத்தக்கூடிய நேசம் இருக்குங்க. அதாவது ஷிர்க்கு செய்யக்கூடிய நேசம் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மினன் நாசி மன் யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்பூனஹும் ஹப்புல்லாஹி. அதாவது அல்லாஹ்வை நேசிப்பது போல மனிதர்கள் யாரை நேசிப்பாங்களாம், சில மனிதர்களை வந்து நேசிப்பார்கள். அல்லாஹ் தான் எல்லாம் தெரியும், இருந்தாலும் எப்படின்னா எனக்கு அந்த அவுலியாவை பிடிக்கும், அவுலியாவை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய சிப்பத்துகளை இவர் கொடுத்து என்ன செய்யறது, இவர்கள் மேலே நேசத்தை ஏற்படுத்துறது. இப்பேற்பட்ட நேசம் கொள்றது அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், தடை செய்கின்றான். அல்லாஹ்வை எப்படி நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை எப்படி நேசம் கொள்கிறார்களோ அந்த நேசத்தை போல மனிதர்கள் மீது என்ன செய்வாங்க, நேசம் கொள்வார்கள். இந்த மாதிரி நேசம் இருக்கக்கூடாது. இது என்ன செய்யும்னா ஷிர்க்குக்கு வழிவகுக்கும். எப்படி ஷிர்குல் அக்பர் ஷிர்கிலே பெரிய ஷிர்காக இருக்கின்றதோ இதெல்லாம் சின்ன சின்ன ஷிர்கு என்று சொல்வார்கள், ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்வார்கள் சகோதரர்களே. இந்த மாதிரி நேசம் வைக்கக்கூடிய விஷயத்துல இணை வைப்பு, பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்துல இணை வைப்பு. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, தவாப் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த அமல்கள் இருந்தாலும் சரி, இந்த அமல்களை பொறுத்தளவு
இதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு நியத்து வந்து இருக்கணும் மனுஷன்ட்ட. தவாப் செய்ய போறோம், தவாப் செய்ய போனா காபாவை வந்து வலம் வரணும், காபாவை தான் சுத்தணும், இதான் தவாப் சொல்லுவாங்க. இங்க நம்ம ஆளுங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன தெரியுமா செய்வாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ஸ்தான ரசூலுல்லாஹ் அடங்கி இருக்க இடத்த போய் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த போய் ஜியாரத் பண்ணணும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அடக்க ஸ்தலத்தை போய் தவாப் செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? நம்பிக்கையில வந்து என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் குளறுபடியை ஏற்படுத்துகிறார்கள். அப்போ தவாபுடைய நோக்கம் வந்து அடிபட்டு போயிடும் சகோதரர்களே. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன இணை வைப்பு காரியங்கள் என்ன செய்யணும்னா தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பாத்தீங்கன்னா தொழுவக்கூடிய விஷயம், ருக்கு செய்யக்கூடிய விஷயம், சுஜூது செய்யக்கூடிய விஷயத்துல இணை வைப்பு பண்ணுகிறார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவவர்களாக இருந்தா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது? சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா பண்ணக்கூடாது. அதை படைத்த இறைவனை வந்து நீங்க என்ன செய்யணும்? அந்த இறைவனுக்கு வந்து நீங்க சஜிதா செய்யுங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே நேரம் பாத்தீங்கன்னா நேர்ச்சை செய்யறீங்க, ஒரு சக்காத்து கொடுக்குறீங்க, ஒரு சதக்கா பண்றீங்க, இந்த விஷயங்கள் என்ன இணை வைப்பு வருகின்றது. அப்ப இந்த விஷயம் என்ன இணைப்புனா, ஒரு நேர்ச்சை பண்றாரு ஒருத்தர். நேர்ச்சைன்னா என்ன? மார்க்கம் கடமையற்ற சில மார்க்கம் சொன்னோம்னா சில கடமையான செயல்கள் வந்து இருக்கும், சில விஷயங்கள் கடமையற்ற செயல்கள் வந்து இருக்கும். இப்ப நான் வந்து நோன்பு நோக்கிறேன், ஒரு 3 நாள் நோன்பு நோக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கிறேன் என்று நிய்யத்து வச்சுக்கிறது, அல்லாஹ்வுக்காக ஒரு 3 ரக்காயத்து தொழுகிறது, அல்லாஹ்வுக்காக 2 ரக்காயத்து தொழுகிறது, அல்லாஹ்வுக்காக இது நான் சதக்கா பண்றேன்னு சொல்லி நிய்யத்து வைத்துக் கொள்கிறது. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் என்று அனுமதி இருக்குது. ஆனால் ஒரு சதக்கா பண்றேன், ஒரு பலியிடுறேன், ஒரு ஆட்டை பலி எடுத்து கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க, வலிமா வைக்கிறீங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஆட்டை அறுத்து பலி அறுத்து நான் இந்த மகானுக்காக, இந்த தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த நபருக்காக நான் இந்த ஆட்டை அறுத்து பலி கொடுக்கிறேன், இவருக்காக நான் நேர்ச்சை செய்துக்கிறேன் என்று சொன்னால் இது ஷிர்க்ல போய் முடியும் சகோதரர்களே. அப்ப இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷிர்க் இணை வைப்புடைய காரியங்கள் வந்து நிறைய இருக்குது. இதே மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பிராணிகளை அறுக்கக்கூடிய விஷயத்துல கூட இணை வைப்பு வந்துருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வலிமா விருந்து வைக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்ப பலியிடல் என்று வரும் பொழுது, நேர்ச்சை என்று வரும் பொழுது, அல்லாதவற்றிற்காக நீங்க நியத்து பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து எதுல போய் முடியும்? ஷிர்க்ல போய் முடியும் சகோதரர்களே. இப்படி பெரிய ஷிர்க்ல நீங்க உழன்று கொண்டே அல்லாட்ட தௌபா செய்யாமல் நீங்க மரணித்து விட்டோம் என்று சொன்னோம்னால் அது நாளைக்கு வந்து மறுமையில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த சின்ன சின்ன காரியங்கள், நேர்ச்சியில இணை வைப்பு, தொழுகையில சஜிதா பண்ணக்கூடிய விஷயத்துல இணை வைப்பு, இப்படி நேசத்தில் இணை வைப்பு, இப்படி நீங்கள் சின்ன சின்ன சிற்கா செய்கிறேன்னா இது சிற்கு தான். ஆனால் இது வந்து மார்க்கத்தை விட்டு வெளியே வர்றது. நீங்க பெரிய சிற்குல் அக்பர்ல விழுந்துன்னா மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்துடும். சிற்குல் அக்பர், சிற்குல் அஸ்கர், இந்த சின்ன சின்ன சிற்கு செஞ்சாலும் மார்க்கத்தை விட்டு நீங்க வெளியேறாவிட்டாலும் என்ன செய்யணும்? உங்க ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்தும் சகோதரர்களே. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு விஷயத்துல வந்து ரசூலா ரொம்ப பயப்படுறாங்க, சகாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் இந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்துல, ஷிர்க்குடைய விஷயத்துல நான் வந்து ரொம்ப பயப்படுறேன், நான் அச்சம் கொள்றேன் ரசூல்லா சொல்றாங்க. யார் ரசூல்லா என்ன எதனால பயப்படுறீங்க, அது என்ன ஷிர்க்குன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறைவான ஷிர்க் இருக்கு பாத்தீங்களா, வெளிப்படையான ஷிர்க் வேற, இது மறைவான ஷிர்க். மறைவான ஷிர்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு பேர் தான் ரியா என்று சொல்கிறார்கள். ரியா, ரியான்னா என்னங்க? ஒருத்தர் வந்து தொழுகிறாரு பள்ளிவாசல்ல, ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, இவர் தொழுகஞ்சோன்னா இவரை அறியாமே என்ன செய்வான், 4 பேர் பாக்குறாங்க, ஒரு நல்லா தொழுகணும், தக்பீர் அப்படியே அழகா கட்டணும், அப்படியே நேர்த்தியா ஓதணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து சைத்தான் ஊசலாட்டம் பண்ணுவான் உள்ளத்துல. அப்ப இந்த தொழுகையுடைய சாராம்சமே போயிடும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திக்ரு செய்யறாரு, ஒரு 4 பேர் வராங்கன்னா அவரை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக் என்னன்னா திக்ர சத்தம் போட்டு செய்யறது, ஆளு பாக்கட்டும் சொல்லி. அதாவது பிறர் புகழ வேண்டும், பிறர் பாராட்ட வேணும். சரி பரவாயில்ல, குரான் நல்லா ஓதுறானே, திக்ரு அழகா செய்யறாரு, சூப்பரா தொழுகிறாரு, அப்படி புகழணும், மனிதனை வந்து புகழணும். இந்த புகழ்ச்சிக்காக யார் அமல்கள் செய்கிறார்களோ இது ஷிர்க் சகோதரர்களே, ரியான் என்று அல்ல ரசூல் சொல்றாங்க. இதைத்தான் ரசூலா ரொம்ப பயந்தாங்க. எப்படி ஒரு எறும்பு ஊர்ந்து போனா தெரியாத ஒரு சவத்துல, அந்த மாதிரி இந்த செயல்களை செய்கின்ற பொழுது அது எதுல போய் முடியும்? ஒரு மறைவான இணை வைப்புல முடியும் சொல்லி ரியா சம்பந்தப்பட்ட விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க சகோதரர்களே, அதிகமாக எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆக எப்படி தௌஹீதை பற்றிய அறிவு வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வேண்டுமோ, அதே மாதிரி இந்த ஷிர்க்குடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் வந்து தெரிஞ்சு இருக்கணும்.
ஏன்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து சிறுக்குல போய் சேருமா, இது சிறுக்கு இல்லையா? தர்கால போய் கையேந்தினா மட்டும் சிறுக்கு கிடையாது சகோதரர்களே. அதாவது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுடைய விஷயத்துல, அதான் அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்துல அதிகமா படிங்க. அடிக்கடி இதைத்தான் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பண்புகளை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு உள்ளக. அப்ப ருபூபியால உள்ள போய் மாட்டிக்கிற கூடாது, உல்ஹியால மாட்டிக்கிற கூடாது, அல் வஸ்மா சிஃபாத்துல மாட்டி இருக்க கூடாது. இதனாலதான் இது வந்து மேஜர் சிர்க்குன்னு சொல்றாங்க மார்க்கறிஞர்கள் வந்து. இந்த மேஜர் சிர்க்குல நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு மாற்று மதத்திற்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து இருக்கிறோம், ஈமான் கொண்டு. அல்லாஹ்வுடைய பண்பை தூக்கி ஒரு மனுஷனுக்கோ மகானுக்கோ வேற யாருக்கோ சிலைகளுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்னதான் லாஸ் தான். இம்மையிலையும் லாஸ் தான், மறுமையிலும் லாஸ் தான். அந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதே நேரத்தில் ஷிர்குல் அஸ்கர் என்று வரும்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள், ஷிர்கான விஷயங்கள் இருக்கும். இதை நீங்க என்ன செஞ்சு தெரிந்து கொண்டு சார்களே. அதனால தௌஹீது ஷிர்கு இதை பற்றிய அதிகமான விஷயங்கள் என்ன செய்ய டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியவனுக்கு இருக்குண்டு. இந்த தௌஹீதினுடைய வகைகள் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு அடிப்படையான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் இது போன்ற ப்ரோக்ராம்ல வந்து இன்ஷா அல்லாஹ் பேசியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அருள் புரிந்து நாளை மறுமையில் சொர்க்கத்தை தருவது துஆ செய்வனாக. இது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாகிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.